வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசிக் மன்ஹோவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கொடுத்துட்டு பாருங்க. ஸ்வாங் வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துட்டு போனா, நம்ம சிங்மிங் அந்த பிளட் பைத்தானை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக தன்னோட இன்னர் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். ஏன்னா தாங்கிட்ட இப்ப இருக்கிற இன்னர் எனர்ஜியை வச்சு அவன் ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணா அப்படின்னா அதோட ஸ்கேல்ஸ் அவனால பேஸ் பண்ண முடியல. சோ அந்த ஒரு காரணத்தினால தான் இப்ப அதை எப்படியாவது தோக்கடிக்கணும்ன்றதுக்காக தன்னோட இன்னர் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு ஆபத்தான வழியை சூஸ் பண்ணுவான். தன்னோட ஃப்ரெண்டான டேங்போ இருக்கால, அவன் சொன்ன அந்த ஒரு வழி அதுதான் பியூட்டி ஸ்டியர், இந்த அழகின் கண்ணீர். சோ இதுக்குள்ள அதிகப்படியான எனர்ஜி இருக்கும், ஆனா அதே அளவுக்கு பாய்சனும் இருக்கும். சோ இதை பியூரிஃபை பண்ணி எப்படி அந்த எனர்ஜியை எடுக்க போறான் அப்படின்றது தான் டாஸ்கே. இந்த ஒரு சேலஞ்சை நம்ம சிங்மிங் எடுத்துக்கிட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டும் பண்ணிடுவா. அதுல அவனோட இன்னர் எனர்ஜி கிட்டத்தட்ட டபுள் ஆயிரும். இப்போ இந்த ஒரு ஆட்டலோட இந்த பைத்தானை தோக்கடிக்க போறானா இல்லையா அப்படின்றது தான் இந்த ஒரு சாப்டர்ல பார்க்க போறோம். சோ இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம சிங்மிங் ரொம்ப வேகமா அந்த கரையில இருந்து ரொம்ப வேகமா அந்த பைத்தானை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவான். அதுவும் தண்ணி மேலே ஓட ஆரம்பிச்சிருவான். தன்னோட கால்ல இன்னர் எனர்ஜியை கொண்டு வந்து தான் ரொம்ப வேகமா அந்த தண்ணியை பிச்சுக்கிட்டு ஓடுவான். இப்ப நேரா அந்த பைத்தானோட தலை இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்துருவான். அதுக்கு கீழே வந்த உடனே அங்கிருந்து தன்னோட ரெண்டு காலையும் யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா ஜம்ப் பண்ணுவான் அந்த பைத்தானோட தலையை நோக்கி. அதுவும் அவனோட வாய் நோக்கி வரான் அப்படின்றதுக்காக மொத்தமா அவனை முழுங்க ட்ரை பண்ணும். ஆனா நம்மால அவ்வளவு சீக்கிரம் மாட்டிக்கிடுவானா என்ன? கரெக்டா அதோட தலை கிட்ட போன உடனே அதோட தலை மேலேயே கையை வச்சு கிரிட்டுன்னு பேக் ஃபிளிப் அடிச்சு கரெக்டா அதோட தலைக்கு மேலேயே போயிடுவான். போனது மட்டும் இல்லாம இப்ப தன்னோட உடஞ்சு போன அந்த ஸ்வாட்ல தன்னோட இன்னர் கீயை வெளில எடுத்துட்டு வருவான். அந்த ஸ்வாட் கீ ரொம்ப 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 அதிகமா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இந்த ஒரு இம்பாக்ட் வச்சு இந்த ஒரு ஃபோர்ஸ் வச்சு அதோட தலையில அடிப்பான். அடிச்ச அடி எந்த அளவுக்கு தெரியுமா அதிகமா இருக்கும்? அதோட கண்ணை அப்படியே பிதுங்கிட்டு வெளில வந்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நம்ம சிங்மிங்க்கு தெரிஞ்சு போச்சு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு. சும்மா இருப்பானா? திருப்பி எடுத்து திருப்பி ஃபோர்ஸோட ஒரு அடி அடிச்ச அடிக்கு நேரா அது அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடும். கீன்னு கத்த ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா இன்னுமே கூட நம்ம சிங்மிங்கால அதோட ஸ்கேல்ஸை பியர்ஸ் பண்ண முடியல. அது ரொம்ப ரொம்ப ஹார்டான ஒண்ணு. இருந்தாலும் நம்ம சிங்மிங்கால அந்த இம்பாக்டை கொண்டு வர முடியுது. ஏன்னா முன்னாடி இருந்ததை விட ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட டபுள் ட்ரிபிள் ஆயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் இவன் அடிக்கிற அடி அதுக்கு தெளிவா வலிக்குது. இப்ப அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம சிங்மிங் சும்மா இருப்பானா? அடிச்ச இடத்துல திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பான். மண்டை மேலே போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் அடிச்ச அடியில அதுவே ஒரு மாதிரி பயந்து போயிடும். இப்ப ரொம்ப கோவமாகி நம்ம சிங்மிங் எதிர்க்கிறதுக்காக இன்னும் வேகமா நம்ம சிங்மிங் கிட்ட வரும். நேரா அவனை பிடிச்சு நேரா அவனை கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற நிலத்துல மோதிரும். இப்ப அவன் நிலத்துல போய் விழுந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே தன்னோட தலையை திருப்பி மேல தூக்கி ரொம்ப வேகமா அந்த இடத்துல வந்து மோதிக்கிட்டே இருக்கும். ரொம்ப வேகம் அப்படியே எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கும். இப்ப இதை பார்த்த உடனே நம்ம பேச்சுனுக்கும் மத்தவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும். இப்படியே போச்சுன்னா நம்ம சிங்மிங் செத்துருவான் அப்படின்னு. இப்போதைக்கு நம்ம சிங்மிங்கால அதை தனியா சமாளிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா இவங்க 4 பேரும் போய் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஆனா பிரச்சனையே சிங்மிங்காலே சமாளிக்க முடியல அப்படின்னா இவங்களால ஏதாவது பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் தான். அந்த ஒரு பயத்தினால நம்ம பேச்சுனுமே கத்தியை எடுக்கலாமா வேணாமா, போணுமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இருந்துகிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா அவங்க பயத்தோட பார்த்துக்கிட்டே இருக்கும் போது கரெக்டா அந்த பாம்பு திருப்பி வெளில தன்னோட தலையை எடுத்துட்டு வருமா. அந்த தலை மேல நம்ம தலையும் இருப்பாரு. நம்ம சிங்மிங் அதோட வாயிலே ஒட்டிக்கிட்டே மேல வந்துருவான். இன்னும் செத்துருக்கலாம் மாட்டான். இப்ப இவனும் அந்த வாயை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அதுவும் அவனை இந்த பக்கம் அந்த பக்கம் தூக்கி வீச ட்ரை பண்ணும். ஆனா நம்மாலே விட்டாதானே, நீ விட்டால் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அதோட தலையை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிருவான். உடனே சும்மா இருக்குமா? நேரா திருப்பி அவனை நிலத்தில் கொண்டு போய் மோத ட்ரை பண்ணும். ஆனா இந்த தடவை அது போற டைரக்ஷன் கொஞ்சம் ஆபத்தான டைரக்ஷன், கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு பிளேஸ் தான். ஏன்னா அந்த இம்பீரியல் குரோமல் எங்க வளர்ந்துருக்கோ அந்த ஒரு டைரக்ஷன் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த இம்பீரியல் குரோமல் மட்டும் தான். அதுவும் மொத்தமா காலி ஆயிடுச்சு, மொத்தமா முடிஞ்சு. எதுக்காக வந்தாங்களோ எல்லாமே வேஸ்டா போயிடும். இப்ப இது வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சிங்மிங்கும் திருப்பி தன்னோட கால் ரெண்டுத்துலயுமே இன்னர் கீயை எடுத்துட்டு வருவான். எப்படியாவது அதோட ஃபோர்ஸை தடுக்கணும் அப்படின்றதுக்காக நேரா நிலத்துக்கிட்ட போன உடனே இவன் அந்த நிலத்துல ரொம்ப வேகமா காலை வச்சு அதோட மொத்த வெயிட்டையும் தன்னோட உடம்பு மேல வாங்கிடுவான். அதை எப்படியோ தடுத்துருவான். ஆனா ஒரு விஷயம், ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம தடுத்தோம் அப்படின்னா அதோட மொத்த வெயிட்டும் அப்படியே டாப்பில் ஆகும்ல. அதாவது நம்மளோட தலைக்கு மேலேயே அது குப்பரக்க வந்து விழுகும்ல. அந்த மாதிரி தான் இப்ப இந்த பாம்பை அவன் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்க அந்த பாம்பை தடுத்த உடனே அதுவும் மொத்தமா அப்படியே குப்பரக்க வந்து விழுக ட்ரை பண்ணும். ஆனா பிரச்சனையே நம்ம சிங்மிங்க்கு முன்னாடி தான் அந்த இம்பீரியல் குரோமல் இருக்கு. இது குப்பரை விழுந்துச்சு, மொத்த இம்பீரியல் குரோமலும் காலி. அவ்வளவுதான், நம்ம பேச்சனுக்கெல்லாம் விழிப்பிதுங்கி போயிடும். அச்சச்சோ சிங்மிங்கு அதை எப்படியாவது தடுத்துடுறா, அது மட்டும் விழுந்துச்சு மொத்தமும் முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சிங்மிங்கும் அதை நிறுத்த ட்ரை பண்ணுவா. ஆனா முடியாது. ஒரு கட்டத்துல அதை லைட்டா அப்படியே தூக்கி விட்டுட்டு திருப்பி தன்னோட கால்ல இன்னும் அதிகப்படியான கீ எடுத்துட்டு வந்து ஒரே எத்துல அது அப்படியே பறந்து போய் திரும்பி தண்ணிக்குள்ளே விழுந்துரும். அவ்வளவுதான். இப்ப இந்த சண்டை இறுதி சுற்ற நெருங்கிடுச்சு. இப்ப ஒரு பக்கம் நம்ம சிங்மிங் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவா. இன்னொரு பக்கம் அதே மாதிரியான ஒரு எண்ணத்தோட தான் அந்த பாம்பு இருந்திருக்கும் போல. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபார்ம் எடுக்கும். அதோட ஃபைனல் ஃபார்ம்னு கூட வச்சுக்கலாம். இப்ப அந்த ஃபார்மோட இன்னும் அதிகப்படியான கோவத்தோட நம்ம சிங்மிங்கை எதிர்க்கிறதுக்காக அதிகப்படியான சத்தம் போடும். இப்ப நம்ம சிங்மிங் அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குட்டியா இருப்பான்.
ஆனா இருந்தாலும் நம்மால அதை பார்த்து ஒரு துளி கூட பயப்பட மாட்டான். இப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், என்ன ரொம்ப கோவப்பட்டு துள்ளுற போல, ஆனா இது நீ ஆரம்பத்திலே யோசிச்சிருக்கணும், நீ தப்பான ஆள் கிட்ட மோதிட்ட, அதுக்கு நீ அனுபவிச்சுதானே ஆகணும்னு சொல்லுவான். இப்ப இது கேட்ட உடனே அதுவும் ரொம்ப கோவத்தோட நம்ம சிங்மிங் எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக வரும். ரொம்ப வேகமா தன்னோட மொத்த உடம்பையும் அப்படியே அவனை நோக்கி கொண்டு வரும். ஆனா நம்ம சிங்மிங் எதுவுமே பண்ணாம தன்னோட கண்ணை மூடிடுவா. ரொம்ப அமைதியா தன்னோட இன்னர் எனர்ஜியை வெளில எடுத்துட்டு வர ஆரம்பிப்பா. ஃபோர்ஸ்க்கு எதிராக அதிகப்படியான ஃபோர்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ அதை தான் பண்ண போறான். இப்போ நம்ம சிங்மிங் தன்னோட இன்னர்கியை வெளில எடுத்துட்டு வர ஆரம்பிச்ச உடனே அது ஒரு மாதிரி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம சிங்மிங்கை சுத்தி அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ அந்த இன்னர்கியை வெளில எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம அது இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணுவான். ஏன்னா இப்போ அவன் பலத்துக்கு எதிராக பலத்தை யூஸ் பண்ணணும். அப்ப அதிகப்படியான பலத்தை எடுத்துட்டு வரணும்னா அந்த அளவுக்கு அந்த இன்னர்கியை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். அது ஒரு மாதிரி ரெட் கலர்ல மாற ஆரம்பிச்சிடும். ப்ளூ கலர்ல இருந்து ரெட் கலர்ல மாறிடும். இப்போ தன்னோட அட்டாக் டெக்னிக்கை யூஸ் பண்ண போறான். ஆக்சுவலா இப்போ நம்ம சிங்மிங் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவன் ஒரு பெரிய ரிவரை தடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸை யூஸ் பண்ணணும். இப்போ அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். இப்போ நம்ம சிங்மிங் தன்னோட இன்னர் கீயை அந்த ஸ்வாட்ல கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஸ்வாட் கீ அதுக்கு கிடைக்க ஆரம்பிச்ச உடனே ஸ்வாட் ரெசனன்ஸ் ஏற்படும். நார்மலா இந்த ஸ்வாட் ரெசனன்ஸ் எப்போ தெரியுமா ஏற்படும், நம்ம அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கும்போது அந்த ஸ்வாடால அந்த எனர்ஜியை தாங்க முடியாம பர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒவ்வொரு பர்ஸ்ட்டுக்கும் அது ஒவ்வொரு வைப்ரேஷனை கொடுக்குமா, அந்த ஒவ்வொரு வைப்ரேஷனும் ஒரு சின்ன சின்ன பெட்டலை உருவாக்கும். இந்த பெட்டல் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலான ஒண்ணுதான். லைட்டா தொட்டும் அப்படியே மறைஞ்சு போயிடும். ஆனா இந்த பெட்டல் எல்லாம் ஒன்னா சேர 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 அது எல்லாமே ஒரு பெரிய ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். அந்த ஒரு ஃபோர்ஸால கட்டுக்கடங்காம ஓடி வரக்கூடிய ஒரு ஆறை கூட தடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம சிங்மிங் அதை நோக்கி ஜம்ப் பண்ணியிருப்பான். இப்போ அவன் ஜம்ப் பண்ணால இந்த ஒரு பேனல் பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேனல்ஸ்னு சொல்லுவேன். இப்போ நம்ம சிங்மிங் யூஸ் பண்ண போறது 24 மூவ்மெண்ட் பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக். அதுலேயும் பிளம் பிளாசம் ரிவர்ஸ் ஸ்பிளிட். இப்போ இந்த ஒரு அட்டாக்கை நேராக அதோட தலையிலே இறக்குவான். அவன் இறக்குன உடனே அந்த ஒரு அட்டாக்கு அதோட தலையிலே ஒரு பெரிய கோடையை ஏற்படுத்திடும். ஆக்சுவலா இவ்வளோ நேரமா அவனால அதோட ஸ்கேல்ஸை பியர்ஸே பண்ண முடியல. ஆனா இந்த அட்டாக்ல பியர்ஸ் பண்ணிடுவான். கரெக்டா அதுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம சிங்மிங் திரும்பி கீழே வந்து இறங்கிடுவான். ஆக்சுவலா இப்பயுமே நம்ம சிங்மிங் அந்த ஃபுல் பவர்ல அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணல. அவனோட பிரைம்ல இருக்கும்போது அவன் ஃபுல் பவர்ல யூஸ் பண்ணுவான்ல, அதுக்கு பாதி பவர்ல தான் அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணியிருப்பான். ஆனா இருந்தாலும் இந்த ஒரு அட்டாக்கே போதும் இதை தடுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட அதோட ஹெட் இருக்குல்ல, அதுவே ஒரு மாதிரி அப்படியே வாபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கும். இப்ப இதோட கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அவ்வளவுதான், இதை காலி பண்ணிடலாம் நினைக்கும் போது டக்குன்னு அது பயந்து போய் திரும்பி தண்ணிக்குள்ள போயிடும். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம். அப்பாடியோ ஒரு வழியா இவன் ஜெயிச்சாண்டா, எப்படியோ அதை தோக்கடிச்சாண்டா அப்படின்னு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்கும் போது நம்ம சிங்மிங் தண்ணிக்குள்ள குச்சிருவாரு. ஆனா பைத்தியக்கார பயலே இவன் இருக்கிற தண்ணிக்குள்ள குச்சான் அப்படின்னு. ஆக்சுவலா அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம சிங்மிங்க பொறுத்த வரைக்கும் அவன் இந்த பாம்பை எதிர்க்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்னத்தையோ பண்ணி அவன் சாகர நிலைமைக்கெல்லாம் போய் இன்னர் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். நம்மால் இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டிருக்கான், அதுக்கு எந்த பரிசுமே கிடைக்காம இருந்துச்சு, எதுவுமே திருப்பி கிடைக்கல அப்படின்னா சும்மா இருப்பானா? அதுவும் நம்ம சிங்மிங் சும்மா இருப்பானா? அதனாலதான் நேரா அதோட கோர் எசன்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காக உள்ள குதிச்சான். அதாவது எல்லா மார்ஷியல் மாஸ்டருக்கும் எப்படி அவங்க டான்டியான்ல ஒரு எனர்ஜி கோர் இருக்கோ, அதே மாதிரி எல்லா என்சாண்டட் பீஸ்டுக்கும் ஒரு கோர் எசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு கோர் எசன்ஸ் எடுக்கணும்ல, அதுக்காக தான் தண்ணிக்குள்ள நம்ம இன்னும் டீப்பா போக ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலா நம்ம சிங்மிங்கும் அவனோட குரூப்பும் இம்பீரியல் குரோம்பலுக்காக தான் உள்ள வந்தானுங்க. இருந்தாலும் இவ்வளவு தூரம் ஒரு சண்டையை போட்டுட்டு அந்த கோர் எசன்ஸ் எடுக்காம போனா நம்ம சிங்மிங்க்கு வருத்தமா இருக்கும்ல. அதுவும் இல்லாம நம்மால ப்ராஃபிட்னு பாக்குறாரு. இவ்வளவு தூரம் வேலையை பார்த்ததுக்கு அப்புறம் ப்ராஃபிட் இல்லாம வெளில போயிருவானா? அதனாலதான் அந்த எடுக்கணுன்றதுக்காகவே உள்ள குச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம புராணங்கள் படி இதுதான் சரி அப்படின்னு வேற சொல்லுவான். அவனே புராணங்கள் எழுதிக்கிட்டான் போல, அவனாவே சொல்லிக்கிடுவான். இப்ப நம்ம சிங்மிங் அவன் உள்ள போக 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 கரெக்டா உள்ள இருந்து ஏதோ ஒன்று அவனை நோக்கி வரத கவனிப்பான். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய வாட்டர் பீம். ஆக்சுவலா உள்ள இருந்து ஒரு பெரிய ஏர் ஃபோர்ஸை கொடுக்கும். அதுதான் இந்த மாதிரியான வாட்டர் பீமை கிரியேட் பண்ணுது. ஆக்சுவலா அந்த பாம்பு நம்ம சிங்மிங் பக்கத்துல வரக்கூடாதுன்னு நினைக்குது. அவனை எப்படியாவது வெளில துரத்தணும்னு நினைக்குது. ஆனா நம்மால் சும்மா இருப்பானா? இன்னும் வேகமா உள்ள போக ஆரம்பிச்சிருவான். அதுக்கு தன்னோட ஸ்வாட்கையே எடுத்துக்கிட்டு இன்னும் ரொம்ப பக்கத்துல போக ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம சிங்மிங் இன்னும் போக போக அந்த பாம்பு உள்ள ஒளிஞ்சிருக்கத கவனிச்சிருப்பான். ரொம்ப இருட்டுல ஒளிஞ்சிருக்கும். ஆனா நம்மால் சும்மா இருப்பானா? பக்கத்துல போய் அது எப்படியாவது அந்த கோர் எசன்ஸ் எடுத்துடலாம் நினைக்கும் போது அந்த பாம்பு தன்னோட வாளை வச்சு இவனை இங்கிருந்து தள்ளி விட்டுலாம் நினைக்கும். ஆனா நம்ம சிங்மிங் அதுக்கும் அசர மாட்டான். தன்னோட கத்தியை எடுத்து அதோட உடம்பு மேலே குத்தி அங்கிருந்து விட்டு கொடுக்காம அங்கேயே அது எவ்வளவு ஆட்டம் கொடுத்தாலும் அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அதுவும் நிலத்துல போட்டு அடிக்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தும். ஆஹா, நானா விட்டே போக மாட்டேன், எனக்கு அந்த கோர் எசன்ஸ் எடுக்காம நான் போகவே மாட்டேன்னு சொல்லி அங்கேயே தான் இருப்பான். இப்ப நம்ம சிங்மிங் விடல அப்படின்றத தெரிஞ்ச உடனே அது ரொம்ப வேகமா தன்னோட தலையை கொண்டு வரும். நம்ம சிங்மிங் அப்படியே கடிச்சு தூக்கி போட்டுறலாம் அப்படின்னு. ஆனா நம்மால என்ன தெரியுமா பண்ணுவான்? டக்குன்னு குத்துன கத்தியை எடுத்து நேரா அதோட மூஞ்சி மேல அந்த கத்தியை குத்திடுவா. இப்ப அதுவும் வழியில துடிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் நாட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா நம்மால கோர் எசன்ஸ் இல்லாம இங்க போகிறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட இருப்பான். ஆனா இந்த நேரத்துல தான் ஒரு பிரச்சனையே. நம்மால அதுக்கு மேலே மூச்சை பிடிச்சி இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நேரமா ஆழத்துல இருக்கான்ல. சோ சீக்கிரமா இந்த பிரச்சனையை முடிச்சே ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஒரு பெரிய அட்டாக் எடுக்கணும்னு முடிவு பண்ணிடுவா. அதுக்காக ஸ்டான்ஸே எடுத்துருவா.
இப்போ நம்ம சிங்மிங் அதை பார்த்து சொல்லுவா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான். ஒருவேளை நீ திரும்பி பிறந்த அப்படின்னா அப்பயாவது எந்த மனுஷங்களையும் துன்புறுத்தாம அமைதியா வாழ கத்துக்கோ, அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு. ஆனா அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம சிங்மிங் ஒரு விஷயத்தை கவனிப்பா. இப்போ இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் வெளில என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம பேக்சுன்னு அப்புறம் அவனோட கேங்கு எல்லாரும் இருக்கிற எல்லா இம்பீரியல் குரோம்பலையும் பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அடே எல்லாத்தையும் சீக்கிரம் பிடுங்கடா, எப்படியாவது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஈஸியாக சீக்கிரமா போயிடணும்டா, அப்பதான்டா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு இவனுங்க அதை மொத்தமாக அப்படியே வேரோட பிடுங்குவானுங்க. ஏன்னா அதுல என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு துணியில கட்டிடுவானுங்க. கட்டிட்டு இங்கேருந்து ஓடலாம் நினைக்கும் போது அப்போ நம்ம பேக்சுனுக்கு டக்குன்னு ஏதோ ஒன்று குறுக்க வரும். எவனா அவன் செவரு இங்கே கட்டி வச்சது அப்படின்னு நம்ம பேக்சுன் திரும்பி பார்ப்பானா, பார்த்தா அது செவரு கிடையாது, நம்ம பேலஸ் மாஸ்டர் தான். அவங்க முன்னாடி அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா வந்து நின்னது மட்டும் இல்லாம அதை என் கையில கொடுங்கன்னு சொல்லுவாரு. அதாவது அந்த டிவைன் ஸ்பிரிட் ஹர்ப் இருக்குல்ல, அது மொத்தத்தையும் என் கையில கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. எதுக்கு திடீர்னு இம்பீரியல் குரோம்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாரு? அதுவும் இல்லாம இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்தாரு, ஒருவேளை இதுக்காக தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்தாரோ அப்படின்னு சொல்லி அவன் அந்த பேச்சுனுக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். அதை கொடுக்காம அப்படியே ஒரு மாதிரி கெட்டியா பிடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்போ உடனே சொல்லுவாரு, என்ன நீங்க அதை கொடுக்க மாட்டீங்களா, என்ன பார்த்து சந்தேகப்படுறீங்களா என்ன அப்படின்னு. ஆக்சுவலா ஒருவேளை அவர் அதை எடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா இவங்க யாராலையும் கண்டிப்பா அதை காப்பாற்றவே முடியாது. இம்பீரியல் குரோம்ல மட்டும் கிடையாது, இவங்க உயிரையும் தான். ஏன்னா இந்த மலையை எதிர்த்து எவனாவது சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா? இப்ப நம்ம பேலஸ் மாஸ்டருமே அதே விஷயத்த தான் சொல்லுவாரு. ஒருவேளை அதை எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா அதை எடுக்கிறது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன? அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சே கிடையாது. ஆனா அதை எடுக்கணும், உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது என்னோட எண்ணம் கிடையாது. அதை என் கையில கொடுங்க அப்படின்னு. இப்ப நம்ம பேச்சணும். சரி இவர் அந்த மாதிரி எந்த எண்ணத்தோடய இதை கேட்கல அப்படின்றது புரிஞ்ச உடனே என்ன மன்னிச்சிருங்க, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க, இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதனால தான் நான் உடனே கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே எனக்கும் அது புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த துணி மூட்டையை அவுத்து 2-3 வேரோட இருக்கும்ல இம்பீரியல் குரோம்பல்ஸ், அது எல்லாத்தையும் எடுத்து திரும்பி அந்த இடத்துல பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்போ உடனே பேச்சுனுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் இருக்கும். அம்மா பேலஸ் மாஸ்டர் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே சொல்லுவாரு, நீங்க இதுக்காக தான் இவ்வளவு தூரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு போதுமா, இது மட்டும் உங்களுக்கு போதுமா அப்படின்னு இப்பதான் நம்ம பேச்சுனுக்கு புரிய வரும். கண்டிப்பா அது கிடையாது அப்படின்னு. ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கிறது ஒரு அளவு அதிகமான அமௌண்ட் தான். ஆனா ஒரு ஆரிஜின் எனர்ஜி பில்லை செய்யறதுக்கு இதுல எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஒருவேளை ஆரிஜின் எனர்ஜி பில்லுக்கு அதிகப்படியா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்ப இன்னும் அதிகமா கிடைச்சிச்சுன்னா அப்ப இது உங்களுக்கு நல்லது தானே. ஏன்னா நிறைய ஆரிஜின் எனர்ஜி பில் கிடைக்கும், அது மவுண்ட் வாசெக்டுக்கு உண்மையிலே நல்ல விஷயம் தான். இப்ப அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுதான் நம்ம பேலஸ் மாஸ்டர் இப்படி ஒரு விஷயத்த பண்றாரு. ஆக்சுவலா டிவைன் ஸ்பிரிட் ஹர்ப் இதுக்கப்புறம் எந்த இடத்துல எப்படி முளைக்க போகுது அப்படின்றது கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. ஏற்கனவே இந்த இடத்துல வளருது அப்படின்னா அப்ப அதை இந்த இடத்துல வளர விடுறது தான் கரெக்ட். ஆக்சுவலா இந்த ஒரு இடம் இருக்குல்ல, இது டிவைன் ரிசர்வாயரோட ஒரு பகுதி கிடையாது. அதனால பீஸ்ட் பேலஸ் ஆளுங்க இந்த இடத்துல வரதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் அந்த பைத்தான் இருந்த காரணத்தினால மட்டும்தான் யாருமே இந்த இடத்துக்கு வராம இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம சிங்மிங் அந்த பைத்தானை துரத்திட்டான் அப்படின்ற காரணத்தினால அது கண்டிப்பா பிரச்சனை பண்ணாது. அப்ப பீஸ்ட் பேலஸ் ஆளுங்க இங்க எப்ப வேணாலும் வந்து இந்த இம்பீரியல் குரோம்பல எப்ப வேணாலும் எடுத்து மவுண்ட் வாசெக்டுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்ப அனுப்ப முடியும். அது மவுண்ட் வாசெக்டுக்கு நல்ல விஷயம் தானே. இதை பத்தி தான் அவர் சொல்லுவாரு. இப்ப திரும்பி என்ன சொல்லுவார் அப்படின்னா, பேராசை அப்படின்றது எல்லாத்துக்குமே பெரு நஷ்டமா மட்டும்தான் போகும். நீங்க நேச்சரோட ஒன்றி வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அப்படியே விட்டுறணும். அப்பதான் உங்களுக்கு தேவையான நேரத்துல நேச்சரே என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுக்கும். அவர் இவ்வளவு தூரம் யோசிப்பார் அப்படின்றத நம்ம பேச்சுன்னு மத்தவங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப கரெக்டா இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சிங்மிங்கும் தண்ணிக்குள்ள வெளில வந்துருவான். அப்பாடியோ ஒரு வழியா வெளில வந்துட்டேன்டா, உள்ளே மூச்சடிச்சு செத்து போயிருவேனா நினைச்சுக்கிட்டே இருந்தேன்டா, சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப மத்தவங்களும் கேட்பாங்க, கோரசன்ஸ் எங்க, அதை எடுக்கதானே உள்ள போன அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் கிடையாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, சே எல்லாமே வேஸ்டா போச்சு, இங்க இருந்து உடனே கிளம்புவோம். ஆமா எல்லா இம்பீரியல் குரோம்பலையும் எடுத்துட்டீங்க தானே, சரி வாங்க இங்க இருந்து உடனே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லுவா. இப்போ உடனே மத்தவங்களுக்குலாம் ஒரு டவுட். உடனே நம்ம ஜோகலும் கேப்பா, ஏப்பா அந்த கோரசன்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அதை துரத்திட்டு உள்ள போன, தண்ணிக்குள்ளலாம் கூச்சியே, அப்புறம் என்னப்பா கோரசன்ஸே இல்லைன்ற? ஆமா நீ அதை எடுத்தியா இல்லையா, நீ நல்லா தேடி பார்த்தியான்னு கேட்கும்போது அதான் நான் சொல்றேன்ல அதான் எதுவும் இல்லை அப்படின்னு. இங்க இருந்து உடனே கிளம்பணும், அந்த ஸ்னேக் அதை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கலாம், வாங்க இங்க இருந்து போயே ஆகணும், இதுக்கு மேலே இந்த இடத்துல நான் இருக்கவே மாட்டேன், சீக்கிரம் கிளம்புங்கன்னு எல்லாரையும் பிடிச்சி அவசரப்படுத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருவா. ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த கோரசன்ஸை எடுக்கணுன்றதுக்காக இவங்க இந்த இடத்துக்கு வரல, இவங்க இம்பீரியல் குரோம்பல எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தாங்க. சோ இம்பீரியல் குரோம்பல அவங்க எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இவங்க டிவைன் ரிசர்வாயர்ல இருக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. அதோட ஃபியூச்சர்ல ஒரு பெரிய சப்ளையும் உருவாக்கிட்டாங்க. சோ எப்ப தேவைப்பட்டாலும் இவங்களுக்கு இம்பீரியல் குரோம்பல் கிடைக்க தான் போகுது. இருந்தாலும் நம்ம சிங்மிங் எதுக்காக அந்த ஒரு கோரசன்ஸை எடுக்காம வந்தான், அப்படி என்ன பண்ணா, அதுவும் அவன் கேரக்டருக்கு அவனை விட்டுட்டு வந்திருப்பானா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கதா செய்யும். அந்த டவுட்டோட எல்லாரும் கிளம்பலாம் நினைக்கும் போது அப்ப கரெக்டா இவங்க போயிட்டே இருக்கும் போது பின்னாடி நம்ம சியோல் போவால, அவளுக்கு மட்டும் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த பிளட் பைத்தான் இருக்குல்ல, அது தண்ணிக்குள்ள இருந்து வெளில வந்திருக்கும். அப்பதான் கவனிப்பா, அது உயிரோட இருக்கா. ஆனா ஏன், எப்படி, நம்ம சிங்மிங் எப்படி அதை உயிரோட விட்டான், அதை கொல்லணுன்றதுக்காக தான் உள்ள குச்சான்னு யோசிக்கும் போது அப்பதான் அந்த பிளட் பைத்தானுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை கவனிப்பா.
சின்ன சின்ன பாம்பு குட்டிகள். இது எல்லாமே அந்த பிளட் பைத்தானோட குட்டிகள் தான். ஆக்சுவலா தனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே இந்த பாம்பு குட்டிகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இதை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் திரும்பி நம்ம சிங்விங் கூட சண்டை போடாம அது உள்ள போச்சு. நம்ம சிங்விங்கோ தன்னோட ஃபைனல் அட்டாக்கை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை தான் கவனிச்சிருப்பா. அதனாலதான் எதுவுமே பண்ணாம அதை அப்படியே உயிரோட விட்டுட்டு வந்துட்டா. ஏன்னா அந்த குட்டி பாம்புகளுக்கு அம்மா இல்லாம போயிடக்கூடாதுல, அதனாலதான் எதுவுமே பண்ணாம வெளில வந்துட்டா. இதை பார்த்த உடனே சந்தோஷமாக்குற நம்ம சியோலு, சரி நல்லா வளரட்டும், நீங்க யாரும் எந்த விதத்திலையும் மனுஷங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்திடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. ஆக்சுவலா நம்ம சிங்விங் என்னதான் பேராசையோட இருந்தாலும் அவனுமே நல்லவன் தான். அவனுக்குள்ள இருக்கிற நல்லவனும் அப்பப்ப எட்டி பார்க்க தான் செய்வான். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை அவனும் செய்ய தான் செய்வான். இப்ப ஒரு வழியா இந்த இம்பீரியல் குரோம்பலோட கதை இதோட முடிஞ்சிருச்சு. பீஸ்ட் பேலஸ்க்கு அவங்க எதுக்காக வந்தாங்க, யுனானுக்கு எதுக்காக வந்தாங்களோ எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஆரிஜின் எனர்ஜி பில்லை உருவாக்குறது மட்டும்தான். இப்ப நேரா மவுண்ட் வாசெக்டுக்கு போய் அவங்க அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த யுனான்ல இருக்கிற அந்த பிரச்சனையை அவங்க தீர்ப்பாங்களா மாட்டாங்களா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு போவாங்களா இல்லையான்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.